திரு லெனின் எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுவதும் ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடக்கிற ஸ்போர்டியாக்கா நடக்கிற அந்த தாக்குதல்கள் காவல்துறையின் கவனத்துக்கு வருகிறது. சில இடங்களில் அலட்சியமாக இருந்தால் சுட்டி காட்டப்பட்டு காவல்துறை மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரியான குற்றச்செயல்களை வைத்தே ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அப்படின்னு போனால் நம்பர் 1 டெல்லிக்கு போகணும். இப்போ டெல்லியுடைய தமிழ்நாட்டுக்கு போனா அவர் பேசுற வரையும் அமைதியா இருந்தேன். அவர் பேசினாரா நானும் பேச தயாரா இருக்கேன். நான் பேச தயாரா இருக்கேன். பொள்ளாச்சியில அண்ணா வலிக்குது நானு கத்துன மாதிரி இன்னைக்கு சம்பவம் இல்லை. பொள்ளாச்சி சம்பவத்துல ஒரு கட்சியோடு இணைந்து அல்லது ஒரு கட்சியை சார்ந்த இளைஞரணியை சார்ந்தவர்கள் சேர்ந்து பண்ண ஒரு பாலியல் தாக்குதலோ அது மாதிரியான சம்பவங்களோ இப்போ வரல, ஆங்காங்கே நடக்குது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நாம ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி, அதில் நம்ம பார்க்கணும். கம்பேரிட்டிவா எங்க குறைவாக இருக்கு பெண்களுக்கு எதிரான பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கு. கோவாவில் இருக்கு. கோவாவில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆச்சு. ஏன் கம்பேரிட்டிவா சொல்றோம்? இவங்க நினைக்கிறாங்க உடனே அங்க எடுத்துட்டு இங்க வர்றாங்களேன்னு. என்ன விஷயம்னா, அங்க ஒரு மேட்ரியார்கியல் சொசைட்டி வடகிழக்கு மாகாணங்கள்ல பெண் தலைமை தாங்குகிற குடும்பங்கள் இருக்கிற இடம். அதனாலதான் கோஹிமா அன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் நம்பர் 1 இருக்கு. அப்படி இருந்துமே மணிப்பூர் கலவரத்தை நாம பாக்குற போது யாரு பிரச்சனையானது? அப்போ ஒரு சமூக அமைப்புல ஆணாதிக்க கருத்துகளும் ஆணாதிக்க பெண்ணடிமைத்தன நிலைமைகளும் இன்னைக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு ஆங்காங்கே நடக்குது. அதுவும் சொல்ல போனா சரிங்க. இப்ப இதுக்கு தீர்வு தான் என்னன்னு சொல்லுங்க. பின் நடவடிக்கைங்கிறது சரி, முடிக்க முடியாது. வருமுன் காப்பதுக்கு என்ன நடவடிக்கை? அதான் சொல்றேன். இப்ப டைப் ஆஃப் கிரைம்ல வருதுங்க. cruelty பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் டோட்டல் கிரைம்ல 31.4%, கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் ஆஃப் உமன் 19.2%, அசால்ட் வித் இன்டென்ட் அவுட்ரேஜ் மாடஸ்டி அதான் மானபங்கப்படுத்துறது 18.7%, ரேப் 7.1%. இது எது தெளிவா காட்டுது? அப்ப நாம யோசிக்கணும். உலக அளவுல பாக்குற போது கூட வளர்ந்த நாடுகள்ல கூட பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இருக்குது. அதை எப்படி மினிமைஸ் பண்றாங்கன்னா, டிஜிட்டல் கவரிங் பண்றாங்க, பெண்களுக்கான திறப்பு போலீசிங் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் நண்பர் இப்ப எல்லாத்தையும் எதுக்குறாரு, பெண் காவல் நிலையம் வந்த பிறகு இது குறைந்திருக்குன்னு டேட்டா சொல்லுதுங்க. ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெண் காவல் நிலையங்களை உருவாக்கியதுக்கு பிறகு இங்கே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு பாருங்க, பெண்கள் குரூப். அது இன்னைக்கு எல்லா கூட்டா போறாங்க. நீங்க ஒரு காலத்துல பேங்குக்கே போக முடியாத நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு வெளிப்படையா வெளியில வர்றாங்க. மைக்ரேஷன் ஆஃப் விமன்ங்கிறது இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போறவங்க 23%, ஆனா தமிழ்நாட்டில் 42%. அப்ப என்ன வருகிறது என்றால், நீங்க டாப் 10 சேஃப்டியா இருக்கிற ஸ்டேட்ல எது இருக்குன்னு பாருங்க. சரி, அந்த டாப் 10ல தமிழ்நாடு இருக்கிறது இல்லங்க. இன்னைக்கு கேள்வி மதுராந்தகமோ விளாத்திக்குளமோ நடைபெறக்கூடிய சம்பவங்கள் கண்டிக்கத்தக்கதுங்க. அது சட்டம் கடமை செய்யணும். காவல்துறை இன்னும் எஃபெக்ட் நாங்க கூட அறிக்கை விட்டுருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சம்பவத்துல காவல்துறையின் அலட்சியத்தின் காரணமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அடுத்த நிமிடம் இன்னைக்கு அவரு இல்ல, நான் எப்படி கேட்கிறேன்னா, ஒண்ணும் இல்லைங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அந்த தண்டனைகளை கடுமையாக்கி மசோதா நிறைவேறுது, எல்லாமே நடக்குது. அப்ப இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு இன்னும் அதிகமான CCTV கேமரா இன்ஸ்டலேஷன் ஆகட்டும், காவல்துறை கண்காணிப்பு ஆகட்டும், எல்லாம் நடந்தாலும் திரும்ப திரும்ப இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குன்னா அப்ப எங்க கோளாறு இருக்கு? அப்ப அந்த கேள்வி ஆளும் அரசை நோக்கி வருமா வராதா? நிச்சயமா. அதாவது ஆளும் ஆட்சியை பத்தி வருதோ இல்லையோ, ஒரு முற்போக்கு மாநிலம்ங்கிற முறையில 0வா இருக்கணும். பெண்களுக்கு எதிரான தாக்குதல் 0வா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப நீங்க 2022 2023 NCRB டேட்டாவிலேயே 4% அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 4% அதிகரிக்கல. அது இன்னைக்கு வெளிப்படையா தெரிகிறது. இன்னும் சொல்ல போனா குறைந்திருக்கிறது. அப்ப ஏன் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க? அப்ப நீங்க அரசியல் கண் கொண்டு பாக்குறீங்க. இது ஒரு சமூக அரசியல் கலாச்சார பிரச்சனை. பெண்ணடிமைத்தனமும் இதுல இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்னதான் நம்ம பெரியாரையும் மற்றவர்களையும் சொன்னாலும் இன்னமும் பெண் என்பவள் கட்டுப்பட்டவள், கணவனுக்கு கட்டுப்பட்டவள், ஆண்களுக்கு கட்டுப்பட்டவள், சமூகத்துக்கு கட்டுப்பட்டவள் என்கிற நிலை என்பது இருக்கிறது. இந்த பேதமையை நம்ம ஒழிக்கணும், இந்த மடமையை ஒழிக்கணும் தான் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, டெல்லியில 1.33.6 133.6 1 லட்சம் பேருக்கு 1 லட்சம் பெண்கள்ல பாதிக்கப்படக்கூடியவர்கள், அது இந்த அசால்ட் நடக்கக்கூடியது. தெலுங்கானா 124.9, தமிழ்நாடு 23.12 தான். தெளிவா NCRB டேட்டா இருக்குங்க, உங்க டேட்டாங்க. அப்போ உங்க டேட்டாவும் பார்க்க மாட்டீங்க, தமிழ்நாடு அரசு கொடுக்குற டேட்டாவும் பார்க்க மாட்டீங்க.
ஆனா இங்க உட்காந்துட்டு சட்டம் ஒழுங்கு போச்சுன்னா நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிற முதல் மாநிலம் இந்தியாவிலேயே மணிப்பூர். ஏன் நீங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? 2 பெண்ணு. நீங்க கொண்டு வந்த சக்தி, அந்த கவர்னன்ஸ்ல கொண்டு வந்த விஷயம் கூட அதுக்கு பிறகு தானே வந்தது. நிர்பயா வழக்குக்கு பிறகு பல விஷயங்கள் வந்துச்சு. அந்த நிர்பயா தொகையை மாநிலங்களுக்கு சரியா பகிர்ந்து கொடுத்துருக்கீங்களா? அதுல கூட இன்னைக்கு முட்டுக்கட்டை இருக்கு. அப்ப சட்டங்கள் கொண்டு வருவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அதுவும் தேவையா இருக்கு. வடகிழக்கு மாகாணங்களையோ மற்ற வளர்ந்த நாடுகளையோ அது இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டு சாகுற வரை அவர் ஆயுள் தண்டனைன்னு சொல்றோம்ல, இது இது பிரச்சனையை கொண்டு வரும். இது இந்த பிரச்சனையின் மீது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பயம், இன்னும் சொல்ல போனா அந்த தண்டனை பற்றிய பயங்கரமான ஒரு இது வருமையானால் இதுல கொஞ்சம் இது வரும். இன்னொன்னு, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பள்ளிக்கூடங்களையும் பேட் டச்னா என்ன, டச் நல்ல டச்னா என்னங்கிறத பற்றி இன்னைக்கு விவாதம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க. இன்றைய படித்த வெளியில இன்னைக்கு மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடக்கிறதுல 40% தான் வெளியில வந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட 86% 90% வெளில வருதுன்னா அது மெல்ல மெல்ல இது வந்து ஒரு இழுக்கு என்று அல்லது குடும்ப கௌரவம் என்று பார்க்காமல் இது ஒரு குற்றச் செயல் என்கிற புரிதல் இளைஞர்களுக்கும் வந்திருக்குது, மாணவிகளுக்கும் வந்திருக்கிறது, மாணவர்களுக்கும். ஏன் நான் கேட்கிறேன், ஒரு மாணவி பாதிக்கப்பட்டா மாணவர்கள், ஆண் மாணவர்கள் இணைந்து போராடுறாங்கல்ல, அப்ப இது நம்ம பார்க்கணும்ல. அதெல்லாம் இன்னைக்கு இணைந்து வந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் பாராட்டத்தக்க அம்சம். நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசம் உனா மாவட்டம் இருக்கு, இந்தியாவிலேயே ஒரு தனி மாவட்டம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமான ரேப் கேபிட்டல்ங்கிறான். ஓகே, அந்த அளவுக்கு நடக்குது. அப்ப அங்க ஒரு ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏ 2 வருஷம் ஆளுங்கட்சி எம்எல்ஏவே இருக்காரு, குற்றச்செயலுக்கு உள்ளாகி அவங்க அப்பா அடித்துக் கொல்லப்படுகிறார். அந்த பெண்ணை நெருப்பு வச்சு கொளுத்துக்கிறார்கள், ஓடி தப்பிச்சு வந்தாரு. இதெல்லாம் நடந்துச்சுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்ததா? அல்லது பொள்ளாச்சி சம்பவங்களை போல ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் இருக்கா? சொல்லுங்க. முதலில் நின்று களத்தில் போராடக்கூடியவங்க நாங்க தான் இருப்போம். எதுக்கு நாங்க போராடல? இந்த நேரத்தில் கூட கேஸ் தட்டுப்பாடு வருகிற போது எங்களுடைய பெண்கள் தான் காத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சியில தான் போராடிட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப கூட நீங்க பெண்கள் சேஃப்டி பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு எரிவாயு பிரச்சனை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்த 15 நாள்ல தீர்ப்புங்கிறீங்க. எப்படி கருப்பு பணத்தை 50 நாள் எனக்கு டைம் கொடுங்க தீர்த்தன்னு சொன்னீங்கல்ல, அதை போல் தான் நீங்கள் பிரச்சனையை தாவி தாவி சென்று கொண்டிருக்கிறீர்கள். தவிர பிரச்சனை உங்களை விடாது, உங்களை தொடரும். உங்களுக்கு எதிரான அரசியலை அது செய்யும். என்னுடைய அருமை நண்பரும் முன்னாள் தோழருமான விஜயதரணி அவர்கள் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டிலே பேசுவோம். டாஸ்மாக் உருவாக்கியது யாருங்க? யார் வேணா உருவாக்கட்டும். பேசக்கூடாது. இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அரசு சார்பா டாஸ்மாக் நிறுவனம் நிறுவப்பட்டது அவங்க காலத்துலதான். இரண்டாவது, தனியாரை பொது உடைமையாக்கி அரசு உடைமையாக்கியது செல்வி ஜெயலலிதா. அதுக்கு முன்னாடி இந்த ஏலம் எடுத்தாங்கல்ல, அதிமுகவுல 70% ஏலம் எடுத்திருக்காங்க. என்னமா பேசிட்டு இருக்காரு? ரெஸ்டோ பார பத்தி மற்ற பார பத்தி. ரெஸ்டோ பாருக்கு இன்னைக்கு பாஜகவினர் பாண்டிச்சேரி நடத்துறாங்க. அங்க வந்து நீங்க மதுவிலக்கு அறிவிங்க பார்க்கலாம், கோவாவில் அறிவிங்க பார்க்கலாம், டெல்லியில அறிவிங்க பார்க்கலாம். நீங்க தான் புனிதமா பேசுங்க. எனவே நான் என்ன சொல்றேன், எல்லா காலம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எல்லா காலங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம். வாச்சாத்தி சம்பவம் வந்த போது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்துச்சு. அப்ப என்னன்னா காவல்துறையின் மீது வந்த பிரச்சனை. அது இடதுசாரிகள் தான் அந்த பிரச்சனை எடுத்தது, சிபிஎம் எடுத்தது, எங்களுடைய மாதர் அமைப்புகள்லாம் எடுத்தது. வழக்கு மன்றத்துல நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி 40 பேர் இன்னைக்கு சட்ட கலட்டப்பட்டிருக்குல்ல. அப்ப அந்த காலத்துல யார் ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க? அதை நீங்க சொல்லணும்ல. சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கு வந்தாருங்க. அவர் மீது எப்படிப்பட்ட தாக்குதல்? நீங்க எங்களுக்கும் எதிரான கருத்து உண்டு. சுப்பிரமணிய சாமியுடைய கருத்தியல் நான் ஏற்காதவன். ஆனா அவர் கருத்து சொல்கிற உரிமை உண்டு. அடிக்கப்பட்டார்ல நண்பர் சொன்ன மாதிரி விஜய் ஒரு IAS அதிகாரி, இந்த அம்மா அவங்க மீது ஆசிட் வீசப்பட்டது. இப்படி வன்மமும் தனிநபர் தாக்குதல், தனிநபர் மீதான தீராத கொடூர தாக்குதலும் நடந்த ஒரு காலமாக இது இல்லை. அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்பயும் நாங்க சொல்றோம், பல விஷயங்கள்ல நாங்க இந்த போதை கலாச்சாரத்தை நிச்சயமாக தமிழ் மொழியில இருந்து அகற்றணும். இது 2000 ஆண்டு கால பிரச்சனை. அது வள்ளுவரே கல்லுண்ணாமை பத்தி எழுதியிருக்காரு. இப்ப கல்ல உண்ணுவது சரின்னு பேசுகிற இயக்கங்களும் இருக்குது. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு துல்லியமான கொள்கை வேணும்.
சரி. ஒரு மாநிலத்துல மதுவிலக்கு ஒரு மாநிலத்துல மதுவிலக்கு இல்லைன்னு நம்ம வைக்க முடியாது. ம். ஒன்றிய ஆட்சி உங்கள்ட்ட தானே இருக்குது. தேசிய அளவுல தேசிய அளவுல நீங்க பண்றதுக்கான முயற்சி எடுங்க, அதை செய்யுங்க. அதற்கு பதிலாக ஏன் இப்படி வரீங்க? இப்ப என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும். இங்க இருக்கிற பெண்கள்லாம் இல்ல, யார் சொல்றது? சாட்சாத் பிரதமர். எனவேதான் நான் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றோம். பிரதமர் மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் இல்லையே, எல்லா மாநிலத்துக்கும் தானே பிரதமர். அப்ப நீங்க உங்களோட கூட்டணி ஆட்சி செய்யற மாநிலத்திலையும் நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்ப எப்ஸ்டைன் ஃபைல்ல பிரதமர் பேர் வந்திருக்கு. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவாக, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து அவர் மிகப்பெரிய நாடகத்தை நடத்துகிறார். முதல்ல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு வாங்க. 7 நாடுகள்ல பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஃபைல்ல பேர் இருந்துச்சுன்னு. உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்தியாவுல மட்டும்தாங்க இது. பெண்ணை மதிக்கிற, சக்தியாக காண்கிற, கடவுளாக மதிக்கிற இந்த தேசத்தில் அதற்காகவே இந்துத்துவ கருத்தியல் வைக்கிற பாஜக ஆட்சியில் தான் அப்படியே இருக்கிறாரு, மௌனம் காக்குறாரு, அதை பற்றி பேச மறுக்கிறார். எனவே சிறுமிகளுக்கான கொடூரம் ஒரு தீவுல என்ன வேலை பிரதமர் இருக்காங்க? ஏன் போனாரு? சொல்லக்கூடாது. அதையும் சேர்த்து நீங்க பேசலாம். எனவே பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு நீங்க கண்ணீர் விடாதீங்கிறனா அதை கண்டிங்க. அது பாஜக மறுத்துட்டாங்க. வேற இருக்குங்க. எனவே இன்னைக்கு சாராய ஆலைகள், மது நிறுவனங்களை பாஜக நடத்தல நீங்க சொல்ல முடியுமா? சரி, நான் கேட்கிறேன். பாஜக உரிமையாளர்கள் யாரும் இல்லையா? ஆதாரத்தோட பேசுமா? அண்ணன் போல யாரும் இல்லையா? எனவே நீங்க தனியார் மயப்படுத்தி இனிமேல் அரசு நடத்தாது அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து அது மாதிரி அறிவிச்ச ஒன்றாக நீங்க காட்டினீங்கன்னா நல்லது. நீங்க தான் அரசு உரிமையாக்குனீங்க, நீங்க தான் அரசு எல்லாத்தையும் விற்பனையை கொண்டு போனீங்க. இன்னைக்கு நீங்க பேசுறது எப்படி விசித்திரமா இல்லையா? எனவேதான் இந்த மாதிரியான நீலி கண்ணீர்களை தமிழ் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நிச்சயம் எதிர்வினையாற்ற